வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கக்கூடிய புல்லட் 350 தான். இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ரீபான் இன்ஜினில் வருது. இந்த வண்டியோட அவுட்லுக் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்கும் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் புல்லட் 350ல் வரக்கூடிய டாப் மாடல். மற்ற நார்மல் மாடலுக்கும் டாப் மாடலுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னாக்கும் டபுள் டிஸ்க் வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் டேங்கில் சைட் டோர் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த எம்பளம் வரும். ப்ளஸ் வந்து அந்த டேங்கில் வரக்கூடிய அந்த கோல்டு லைன், அந்த ஓல்டு புல்லட்டில் வர மாதிரி வரக்கூடிய ஒரு கோல்டு லைன் வந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்துடும். வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. டபுள் டிஸ்க் ஏபிஎஸ் சூப்பராக, எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை. TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பம்பர் வாங்கி மாட்டிருக்காரு கஸ்டமரு. ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் நல்லா நீட்டாக லெதர் சீட் கவரை போட்டிருக்காரு. டிஜிட்டல் மீட்டர்லாம் பாருங்கள், பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன். மொத்தமே பார்த்தீங்கன்னா 6815 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரிஜினல் ஓட்டமே, கம்பெனி ஓட்டமேவும். சாவி முதற்கொண்டு 2 சாவியுமே கையில் இருக்குது. அது எம்பளம் வச்ச டைப், இந்த டைப் தான். இந்த வண்டியில் பார்த்தோமாக்கும் கிட்டத்தட்ட நெருக்கி கிளாசிக்கில் பாதி வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சேமாக தான் இருக்கும். ரியர் மர்க்காடு சொல்ல போனோம்னா சீட்டு இதுதான் வந்து பெரிய என்ன சொல்லுவது வித்தியாசமாக இருக்கும் கிளாசிக்கும் புல்லட் 350க்கும். மற்றபடிக்கும் பார்த்தீங்களா 2 வண்டியுமே சேமாக தான் இருக்கும். நம்ம கிளாசிக் வேணும், அதுக்கு போல தான் நம்ம என்ன செய்யலாம்னு இடம் சொன்னோம்னா, புல்லட் 350 சிங்கிள் சீட்டு கொஞ்சம் நல்லா சீட்டிங் கெப்பாசிட்டி நிறையா இருக்கிற மாதிரி வேணும்னா நம்ம இந்த வண்டியை எடுத்துக்கலாம். வண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க, எனக்கு நல்லா சொகுசாக இருக்கணும், ரோட் கிரிப் இருக்கணும், நல்லா வெரைட்டி ஓட்டினாலும் பிரேக் வந்து அப்படியே என்ன சொல்லணும்னா என்ன சொல்லுவோம் ஸ்லிப் ஆகாமல் ஓரளவுக்கு கிரிப்பாக இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த வண்டி ரெடி கேஸ் பேப்பரில் தான் இருக்குது. கம்பல்சரி எல்லா வண்டியுமே நாங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தருவோம், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தரமாட்டோம். அதனால் வண்டி வேணுன்றவங்க கம்பல்சரி வரும்போது ஐடி ப்ரூஃபு கட்டாயம் கொண்டு வந்துடுங்க. நாங்களே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் பேருக்கு வீட்டுக்கே வர மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம்.